வணக்கம் நண்பர்களே. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் நார்த் ஃபேஸிங்கில் 2000 ஸ்கொயர் ஃபீட் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40க்கு 50 ஒரு 24 ஃபீட் ரோடில் வரும். எக்ஸாக்டாக 500 மீட்டர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 6500 ரூபா கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6500 ரூபா. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஒரே பீஸாக அப்படியே கொடுக்குறாங்க. நம்ம 2000 ஸ்கொயர் ஃபீட்டும் யாருக்காவது வேணும்னா அவங்க வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாதி பாதியாக வாங்கணும்னு யாரும் நினைக்கிறீங்கன்னா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தால் நீ வாங்கிட்டு சப்டிவிஷன் காஸ்ட் வந்து நீங்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் பேலஸ் கிட்ட போயிடும். உள்ளே போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போனோம்னா நடேசன் பேலஸ் கிட்ட போயிடும். சரிங்களா? இது ஒரு ரோடு ஆக்சஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா அது ரயில்வே ட்ராக்கை ஒட்டி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடும். நல்ல லொக்கேஷனுங்க. ரொம்ப சைலண்ட்டான ஏரியா, காமான லொக்கேஷனு. நம்ம நியூ பெருங்குளத்தூருக்கு போகணும்னா இந்த ரோட்டில் போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நியூ பெருங்குளத்தூருக்கு போகிறதுனாலும் போய்க்கலாம். ஸோ எல்லா ஏரியாவுக்கு போகிறதுக்கும் ஈஸியாக ஆக்சஸ் வந்துடும். ஏன்னா அந்த ரோட்டில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்து ஒரே ஸ்ட்ரெயிட் போனோம்னா ட்ராக்கை ஒட்டி நியூ பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் மேக்ஸிமம். ஸோ அங்கே போயிடலாம். ஜிஎஸ் ரோடுங்க இந்த பக்கத்துலேயே வந்துடுது. ஸோ ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஸோ எல்லாமும் ஃபெசிலிட்டியுமே பார்த்தோன்னா நியர்பைலேயே இருக்கும். காலேஜ் போகிறதுனால பார்த்தோம்னா இங்கேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கேயே ஏறி போய்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், நல்ல லொக்கேஷன். 7000 ரூபா போயிட்டுருக்கேன் பக்கத்தில். நானே வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 7000 ரூபா இங்கே ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்னா கால் பண்ணுங்கள். உண்மையாக நேர்மையாக போட்டுருந்தேன். நன்றி.